بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا إنك أنت العليم الحكيم ربنا وزدنا علما وارزقنا فهما وأنت أحكم الحاكمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரொருளால் பெரும் கிருபையினால் வாரா வாரம் வரும் வாழ்வியல் வசந்தமாய் நமது வாழ்க்கையை செப்பனிட அல்லாஹோடு நமக்கு இருக்கிற தொடர்பை வலுப்படுத்த வலிமைப்படுத்த மறுமையோடு நாம் வைத்திருக்கிற நினைவிலைகளை உறுதிப்படுத்த தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற இந்த வாராந்திர வகுப்பில் இன்றைக்கு நாம் அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தினை பெற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சிறப்பிற்குரிய அவையில் சபையில் எதை நாம் பேசுகிறோமோ எதை நாம் கேட்கிறோமோ அதன்படி வாழ்கிற பாக்கியத்தினை தௌஃபீக்கினை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்கிற பிரார்த்தனையோடு இன்றைய வகுப்பை ஆரம்பம் செய்வோம். அருமையானவர்களே, தற்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட ஃபித்னாக்களும் குழப்பங்களும் சமூகத்தை சூறையாடி கொண்டிருக்கின்றன என்பதை சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லாத அளவிற்கு அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் இந்த ஃபித்னாக்கள் என்கிற குழப்பங்கள் படர்ந்து கொண்டே இருக்கின்றன. குழப்பத்தின் ஒரு வாசலை அடைத்துவிட்டால் உடனே இன்னும் பல வாசல்கள் திறப்பதைப் போல் மார்க்கத்தோடு தொடர்புடைய எல்லா துறைகளிலும் இன்றைக்கு ஃபித்னாக்களும் குழப்பங்களும் நுழைந்து ஆதிக்கம் செலுத்துகிற அந்த குழப்பங்களெல்லாம் மிகப்பெரிய தாக்கங்களை உண்டு பண்ணுகிற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஃபித்னாக்களை பற்றியும் குழப்பங்களை பற்றியும் அறிஞர்கள் நிறைய நமக்கு சொல்லிக் கொண்டேதான் இருக்கிறார்கள். குறிப்பாக அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமது நபித்துவத்தை பற்றியே சொல்லுகிற போது புஇஸ்து அன வஸஅது கஹாதைன், நானும் மறுமையும் இந்த இரண்டு விரல்களை போல் அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்றார்கள். இப்படியானால் என்ன பொருள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக அனுப்பப்பட்டதே உலக அழிவுக்கும் மறுமையின் துவக்கத்திற்கும் முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன். குர்ஆனை நாம் படிக்கிற போதும் நபிமார்களுடைய வரலாறுகளை படிக்கும் போதும் குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை படிக்கிற போதும் ஒன்றை மட்டும் நாம் புரிந்து கொள்கிறோம். என்ன புரிந்து கொள்கிறோம்? உலகளாவிய பிரச்சனையாக எது இருந்தது நபிமார்களுடைய காலத்தில், அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன இருந்தது? இறை மறுப்பிற்கும் இறை நம்பிக்கைக்கும் இடைப்பட்ட பிரச்சனைகள் தான் உலகளாவிய பிரச்சனை. இப்படித்தானே? இன்றைக்கு உலகத்தில் இத்தனை நாடுகள் இருக்கிறதே, எந்த நாட்டிலாவது சர்வதேச பிரச்சனையாக அல்லது தேசிய பிரச்சனையாக இதை கொண்டு எந்த நாடாளுமன்றமாவது விவாதிக்கப்படுகிறதா? எத்தனையோ புதிய புதிய சட்டங்கள் வருகிறது, எவ்வளவோ பிரச்சனைகள் உலகத்திலே வருகிறது, எவ்வளவோ அமளி துமளிகள் ஏற்படுகிறது. எல்லாம் அவரவர்களுடைய நாட்டை நிர்வாகம் செய்கிற விஷயத்திலே எல்லோரும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே கேள்வி என்ன? குர்ஆனுடைய வரலாறுகளை நாம் படிக்கிற போது, நபிமார்களுடைய வரலாறுகளை படிக்கிற போது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை நாம் படிக்கிற போது இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் சர்வதேச பிரச்சனையாக அல்லது தேசிய பிரச்சனையாக எது இருக்க வேண்டும்? அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருத்தல், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்காமல் அல்லது அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு எதிராக இருத்தல் அப்படிங்கிற விஷயம் தான் இருக்கணும். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிற போது இஸ்லாமை பின்பற்றுகிற முஸ்லிம்களை தாண்டி, நான் சொல்லுகிற வார்த்தை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கவனிக்க வேண்டும், இஸ்லாமை பின்பற்றுகிற முஸ்லிம்களை தாண்டி, ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் என்கிற வார்த்தையை கூட என்னால் இங்கே பயன்படுத்த முடியவில்லை. இஸ்லாத்தை பின்பற்றுகிற முஸ்லிம்களை தாண்டி யாருக்குமே இஸ்லாம் என்பது இன்றைக்கு ஒரு பிரச்சனையாகவே தெரியவில்லை. ஆனால் அதற்காக அந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து விட்டது, இனி இறை மறுப்பு என்பதும் இறை நம்பிக்கை என்பதும் அதெல்லாம் ஒரு பெரிய அளவில் வைத்து பார்க்க வேண்டிய விஷயம் அல்ல என்று ஒரு முஸ்லிம் முடிவெடுத்து விட முடியுமா? முடியாது. அப்ப என்ன விளங்குகிறீர்கள் நீங்கள்? ஏன் இது ஒரு சர்வதேச பிரச்சனையாக இல்லை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டதிலிருந்து அவர்கள் செய்த ஹிஜ்ரத் ஆகட்டும்,
அதற்கு பிறகு நடைபெற்ற யுத்தங்களாகட்டும், பத்ர், உஹத் என்கிற எந்த யுத்தமாகட்டும், இந்த தௌஹீத், ஷிர்க், ஏகத்துவம், இணை வைத்தல், ஈமான், குஃபுர், இறை நம்பிக்கை, இறை மறுப்பு என்பதை தாண்டி வேறு ஏதேனும் ஒரு அஜெண்டாவை மையமாக வைத்து ஏதேனும் நடைபெற்றதா என்றால் இல்லை. ஆனால் இப்போது ஏன் எங்கேயும் அதை பார்க்க முடிவதில்லை? நீண்ட நாளாக இந்த குழப்பம் பலருக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இங்கே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விளக்கம் ரொம்ப எளிமையானது. அப்படி அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலக அழிவை நோக்கி உலகத்தை எடுத்துக்கொண்டு செல்கிறான். இந்த தலையாய பிரச்சனை எப்போது தலையாய பிரச்சனையாக இருக்க வேண்டும் என்றால், இனிமேல் தான் உலகம் கட்டமைக்கப்பட வேண்டும், உலகம் விஸ்திரமாக்கப்பட வேண்டும் என்றால் அந்த பிரச்சனை வரும். இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஃபித்னாக்களாகட்டும், உலகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஏனைய அம்சங்களாகட்டும், எல்லாமே என்ன செய்து கொண்டிருக்கிறது? இம்மையினுடைய வாழ்க்கையை முடிக்கும் எல்லைகளை தாண்டி அல்லது எல்லைகளை நோக்கி பிரயாணப்பட்டுக் கொண்டிருக்கிற அதே வேளையில் மறுமையினுடைய துவக்கம் நமக்கு நெருக்கிக் கொண்டிருக்கிறது. ஆதலாலே நண்பார்ந்தர்களே, நம்மை சுற்றி எவ்வளவோ விஷயங்கள் நடந்தால், நம்மை சுற்றியும் நம்மோடு தொடர்பு கொண்டும் நம்மோடு தொடர்பு படாமலும் எவ்வளவோ விஷயங்கள் இந்த உலகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும், அவைகளை எல்லாம் நாம் அறிந்து கொள்கிற, அவைகளை பற்றிய ஒரு விழிப்புணர்வு நமக்கு வருகிற அதே வேளையில் ஒவ்வொரு தனி மனித முஸ்லிமுடைய உள்ளத்திலும் சகோதரர்களே, நாம் மறுமையை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம், நாம் மறுமையை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் என்கிற சிந்தனை அன்றாடம் நம்மை அது ஈமானோடு ஒரு நெருக்கமான ஒரு சூழலை ஏற்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஒரு புதிய ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து விட்டார்கள். பாரம்பரியமான அரசியல் கட்சி என்பவர்கள் இங்கிருந்து அங்கே போகிறார்கள், அங்கிருந்து இங்கே வருகிறார்கள். தமிழ்நாடே ஒரு அமளி துமளியாக இருக்கிறது, இந்தியாவே ஒரு அமளி துமளியாக இருக்கிறது, உலகமே வேறு வேறு பிரச்சனைகளில் அமளி துமளியாக இருக்கிறது. எல்லாம் இருக்குத்தான் செய்யும். அவர்கள் யாருக்கும் மறுமையை குறித்தோ மார்க்கத்தை குறித்தோ எந்த சிந்தனையும் இல்லை. ஆனால் எந்த பிரச்சனைகள் சர்வதேச பிரச்சனையாக உலகத்தில் அமளி துமளியாக காட்சியளிக்கப்பட்டாலும், ஒரு உண்மையான முஸ்லிமை பொறுத்தவரைக்கும் எல்லாம் இருக்கும். ஆனால் அவனுக்கு தலையாய அம்சமாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்ச நாளில் இந்த உலகம் முடிய போகிறது. பிறகு நிலையான அல்லது முடிவே இல்லாத நிரந்தரமான அந்த மறுமைக்கு நாம் போய் கொண்டிருக்க போகிறோம் என்கிற அந்த சிந்தனை நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப இது போன்ற வகுப்புகள் எல்லாமே சகோதரர்களே, அதை நோக்கிய ஒரு பயணத்தில் நம்மை செப்பனிட வேண்டும். உலகத்தில் என்றைக்கு எல்லாருடைய கையையும் பையையும் நிரப்புகிற இடத்தில், எப்போதும் அவனோடு 24 மணி நேரமும் இணைந்து வாழக்கூடிய ஒரு இடத்திலே இந்த கருவிகள் வந்து விட்டனவோ, அப்போதே இது போன்ற வகுப்புகளில் எல்லாம் உளமார்ந்த முறையில் மக்கள் ஈடுபடுவது வெகுவாக குறைந்து விட்டது. ஆனாலும் இந்த குழப்பமான காலகட்டத்தில் இப்படி சில பேருக்கு அல்லாஹ் இந்த பாக்கியத்தை, இந்த வாய்ப்பை தந்து கொண்டிருக்கிறான் என்றால், உள்ளபடியே நாம் என்ன செய்யணும்? நம்முடைய இறை நம்பிக்கையை அதை நோக்கிய பயணத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். அதனால் தான் அறிஞர்கள் பெரும்பாலும் என்ன எழுதுகிறார்கள்? எவைகளெல்லாம் நம்முடைய உள்ளங்களை சீர்படுத்துகிற ஈமானிய பாடங்களாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட உபதேசங்கள் தான் இன்றைக்கு நமக்கு தேவை. அப்ப அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது அத்தவக்கலு அலல்லாஹி இபாதா கல்பியா, அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைக்கிற, அல்லாஹ்வின் மீது பொறுப்புகளை சாட்டுகிற அந்த தவக்குல் என்கிற இந்த வணக்க வழிபாடு என்பது உள்ளம் சார்ந்த ஒரு வணக்க வழிபாடாகும். இதை பற்றி நாம் சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். என்னதான் உலகத்திலே எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்தாலும், நாமும் நம்முடைய பிரச்சனைகளுக்காக நாம் எவ்வளவுதான் சிரமப்பட்டு ஓடிக்கொண்டே இருந்தாலும், உள்ளத்தின் ஓரத்தில் என்பதை விட உள்ளத்தின் மைய பகுதியில் ஆழமாக பதிந்திருக்கிற உண்மை என்ன? நாம் மறுமைக்கானவர்கள், நாம் மறுமைக்கானவர்கள். அந்த மறுமைக்கானவர்களின் நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற போதுதான் எல்லா கேள்விகளுக்கும் அது பதில் வரும். உதாரணமாக, யா அல்லாஹ், உன்னை நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம், உன்னை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம், நீ மட்டும்தான் இறைவன், நீ மட்டும்தான் அல்லாஹ், நீ மட்டும்தான் எங்களை படைத்து பரிபாலிக்கிற ரட்சகன் என்கிற நம்பிக்கையில் ஆழமாக இருக்கிறோம். ஆனால் எங்களை விட உன்னை மறுப்பவர்கள் இந்த உலகத்திலே சிறப்பாக வாழ்கிறார்களே, எங்களை விட உன்னை மறுப்பவர்கள் அல்லது உன் மார்க்கத்திற்கு எதிராக இருப்பவர்கள், உன் மார்க்கத்தையே அழித்து விட வேண்டும் என்று துடிப்பவர்கள் இன்னும் இந்த உலகத்தினுடைய சகல சௌபாக்கியங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களே என்கிற கேள்வி எப்போதும் நம்மை குடைந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதற்கு ஒரே ஒரு பதில் தான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கயிற்று கட்டிலே படுத்துக் கொண்டிருக்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூடல் புனித மேனி, அந்த செந்நிற மேனியில் அந்த கயிற்று கட்டிலின் தடங்கள் பதம் பார்த்ததை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணால் கண்டு கண்ணீர் விட்டு அழுது, யா ரசூலல்லாஹ், கிஸ்ரா மன்னர்களும் இப்படி ரோமாபுரி மன்னர்களும் பாரசீக மன்னர்களும் எவ்வளவோ சொகுசாக சௌபாக்கியங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது ஈருலகத்திற்கும் தலைவராக இருக்கிற நீங்கள் இப்படி அவதிகள் பட வேண்டுமா என்று கேட்டபோது ஒரே வார்த்தை சொன்னார்கள், யா உமர், அமா தர்தா பி அன்ன லஹுமுத் துன்யா வ அன்ன லனல் ஆகிரா. உமரே, உங்களுக்கு இந்த விஷயத்திலே திருப்தி இல்லையா? அவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தையும் நமக்கு அல்லாஹ் மறுமையையும் வைத்திருக்கிறானே என்று. அந்த கேள்வியில் அதெல்லாம் அடைஞ்சிடுது.
அடுத்து இன்னொரு ஒரு கேள்வி வரும். சரி, முஸ்லீம் அல்லாதவர்கள் அப்படி இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், முஸ்லிம்கள் நமக்கிடையே வித்தியாசங்கள் வேறுபாடுகள் இருக்கிறதே. நானும் இவரும் ஒரே மாதிரி சம்பாதிக்கிறோமா? நானும் இவரும் ஒரே மாதிரியான வாழ்க்கையின் வசதிகளை பெற்றிருக்கிறோமா? நானும் இவரும் ஒரே மாதிரியான ஆரோக்கியத்தை அடைந்திருக்கிறோமா? எனக்கும் அவருக்கும் ஒரே மாதிரியான மன நிம்மதிகள் இருக்கிறதா? எனக்கும் அவருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கையின் மகிழ்ச்சிகளும் ஆனந்தங்களும் சந்தோஷங்களும் இருக்கிறதா? அல்லது நானும் அவரும் எதிர்கொள்கிற சோதனைகளுடைய அந்த சதவிகிதம் ஒரே மாதிரி இருக்கிறதா? இல்லையே. இதை எப்படி புரிந்து கொள்வது? அதுக்கும் சிம்பிளான பதில். எப்படி? அது அல்லாஹ்வுடைய விதி. யுகத்திருஹு கைஃப யஷா, அவன் விரும்பியவாறு அதை நிர்ணயிக்கிறான். உங்களுக்கு அல்லாஹ் பணத்தை கொடுத்திருக்கிறான் என்றால் இன்னொருவருக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுத்திருப்பான். இவருக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான் என்றால் இன்னொருவருக்கு அல்லாஹ் கல்வியை தந்திருப்பான். அல்லாஹ் அவருக்கு கல்வியை தந்திருக்கிறான் என்றால் இன்னொருவருக்கு அமல்களிலே பாக்கியத்தை கொடுத்திருப்பான். இவருக்கெல்லாம் நல்ல மனைவி மக்களை கொடுத்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் இவருக்கு நல்ல பெற்றோர்களை தந்திருப்பான். இப்படி சகோதரர்களை எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கிறது. ஆனால் அந்த பதிலில் மனித மனம் திருப்தி அடையாத காரணத்தினால் தான் ஒரு விதமான குழப்பத்திலேயே நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. அவைகள் எல்லாவற்றுக்கும் உண்டான செயல்பாடு ரீதியாக நம்முடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்ளக்கூடிய முக்கியமான இடத்தில் தான் இந்த தவக்குல் என்கிற ஒன்று இருக்கிறது. அதனால் தான் அறிஞர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை சாட்டுகிற, அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுகிற அந்த தவக்குலுக்கு இபாதத்துல் கல்பியா, உள்ளம் ரீதியான ஒரு இபாதத், வணக்க வழிபாடு என்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய வசனங்கள் நிறைய தவக்குலை பற்றி பேசுகிறார். அல்லாஹ்வின் மீது நீங்கள் தவக்கல் வைத்துத்தான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் அதே வேளையில் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்பது என்பது உலகத்தினுடைய காரியங்களுக்காக நாம் முயற்சி செய்வதையோ உழைப்பதையோ அதற்காக நாம் போராடுவதையோ சிரமப்படுவதையோ திட்டம் போடுவதையோ ஒரு காலம் அது அதற்கு எதிரானதல்ல. ஒரே கேள்வியில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிரக்கணக்கான வினாக்களுக்கு விடையளித்தார்கள். ஒரு நபித்தோழர் ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே போய் கேள்வி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், இந்த ஒட்டகத்தை கட்டி போடவா அல்லது அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைக்கவா? ஆன்மீகத்தை மாத்திரமே இஸ்லாம் பேசுவதாக இருந்தால் நீங்கள் கட்டி போடாதீர்கள், அல்லாஹ்வின் மீது தவக்கல் வையுங்கள் என்று சொல்லி இருக்க வேண்டும். வாழ்க்கையை பற்றி மாத்திரமே பேச வேண்டும் என்றால், அறிவு இருக்கிறதா உனக்கு? ஒட்டகத்தை எல்லாம் நீ தவக்கல் வைப்பதெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும், நீ கட்டிதான் வைக்க வேண்டும் என்று இருக்கும். உலகத்திலே இருக்கிற திட்டங்கள், உலகத்திலே இருக்கிற எந்த சட்டங்களாக இருந்தாலும் எந்த இசங்களாக இருந்தாலும் ஒன்று அது ஆன்மாவோடு தொடர்பு வரும், இல்லை என்றால் மனிதனுடைய ஆயுளோடு உடலோடு அது சம்பந்தப்படும். மனிதனுடைய உடல் சார்ந்த அல்லது மனிதனுடைய வாழ்க்கை நலன் சார்ந்த விஷயங்களை பற்றி மாத்திரம் அது பேசும். மற்ற மதங்கள் அவைகள் வெறுமனே வானத்திற்கு மேல் உள்ளதையும் பூமிக்கு கீழ் உள்ளதையும் பற்றி மாத்திரம் பேசும். ஆனால் இஸ்லாம் வாழ்வியல் நெறியாக இருப்பதனால் அது இரண்டையும் ஒன்றோடொன்று கணக்கச்சிதமாக பொருத்தி இரண்டை கொண்டும் நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளை பெற வேண்டும் என்கிற வகையிலே இருப்பதனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒட்டகத்தை கட்டி போடு, அல்லாஹ்வின் மீது தவக்கல் வை அப்படின்னாங்க. இதுக்கு இன்னொரு சான்றையும் பார்க்கலாம். நமக்கு எல்லாம் தெரியும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அற்புதங்களில் ஆகப்பெரும் அற்புதங்களை பட்டியல் போட வேண்டுமானால் இறை தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த பட்டியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடிப்பார்கள். நபிமார்களிலேயே தந்தையின்றி பிறந்த ஒரு மாபெரும் அற்புதம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் படைத்தான், உருவாக்கினான், பிறக்க வைக்கவில்லை. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை உலகத்தில் இருக்கக்கூடிய யாருமே அதாவது சிந்தித்து பார்த்திராத முறையிலே மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டக்கூடிய விதத்தில் ஒரு ஆணின் இணைப்பு இன்றி, ஒரு ஆணின் கலப்பு இன்றி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்தார்கள். மிகப்பெரிய அற்புதம். அதனாலதான் எத்தனையோ நபிமார்களை பின்பற்றக்கூடியவர்கள், நல்லோர்களாக மக்கள் வாழக்கூடிய அதே வேளையிலே வழிகட்டவர்கள் இருந்தாலும் ஈசா நபியை பின்பற்றுகிறோம் என்கிற பேரிலே வழிகட்டவர்கள் ஒரு மிகப்பெரிய மதமாக இன்றைக்கு உலகத்திலே கோலோச்சுகிற பெரும்பான்மை மதத்தில் ஒன்றாக, இந்தியாவில் தான் அவர்கள் சிறுபான்மையினர்களாக இருக்கிறார்களே தவிர உலக அளவில் மதங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் பெரும்பான்மை இனத்தையும் பெரும்பான்மை மதத்தையும் சார்ந்தவர்களாக அவர்கள் இருக்கிற இடத்திலே வந்து விட்டார்கள். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கும் தம்முடைய மக்களுக்கும் தன்னுடைய சமூகத்திற்கும் இடையே இருக்கிற அந்த தொடர்பை குறித்து, உணர்வை குறித்து, உறவை குறித்து பேசுகிற போது லா துத்ரூனி கமா அத்ரத்தி நஸாரா இப்ன மர்யம, மரியமின் மகன் ஈசாவை அவர்கள் வரம்பு கடந்து புகழ்ந்ததை போல என்னை புகழாதீர்கள் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழப்பங்களின் கதவுகளுக்கு தாளிட்டார்கள். சரியா? அப்படிப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வயிற்றிலே வைத்து அவர்கள் சுமந்து கொண்டிருக்கிற போது பிரசவ நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித கண்கள் யாருடைய கண்களையும் அவர்கள் படாதவாறு ஒரு தனியான இடத்திற்கு அவர்களை அல்லாஹ் அனுப்பினான். எல்லாம் தெரியும், குர்ஆன்ல சொல்லப்படுது. பிரசவ வலி அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அப்போது அவர்களுக்கு உணவு தேவைப்படுகிறது. அல்லாஹ் நாடினால் உணவை எப்படியும் தர முடியும்.
அதுவும் அற்புதத்தின் மிகப்பெரிய ஆணிவேரை போல் ஒரு ஆணின் இணைப்பில்லாமல் ஒரு ஆணின் கலப்பில்லாமல் ஒரு வாரிசை வயிற்றிலே சுமந்து கொண்டிருக்கிற மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் நேரடியாக கூட வானத்திலிருந்து கொடுத்திருக்க முடியும். அல்லது 10 மாசம் நீ சுமக்கவே வேண்டாம், உடனே உனக்கு ஒரு வாரிசை தந்திருக்க முடியும். ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காரண காரியங்களை வைத்து அந்த பிரசவ நேரத்தில் வலி அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு உணவு வேண்டும். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு, மரியமே நீங்க என்ன செய்யுங்க, இந்த மரத்தை கொஞ்சம் அசையுங்கள், அந்த மரத்தை கொஞ்சம் நீங்கள் உலுக்குங்கள். ஒரு பெண்மணியால், அதுவும் நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணால், கொஞ்ச நேரத்தில் டெலிவரி ஆக போகிறது என்கிற நிலையில் இருக்கிற ஒரு பெண்ணால் என்ன உடல் பலத்தோடு ஒரு மரத்தை ஆட்டிவிட முடியும்? என்ன உடல் பலத்தோடு ஒரு மரத்தை உலுக்கிவிட முடியும்? ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையை பாருங்கள். எப்படி? நீ அந்த மரத்தை கொஞ்சம் உலுக்கு, ருத்தபன், நீ அந்த மரத்திலிருந்து உனக்கு கனிகள் விழும், அதை எடுத்து நீ பூசிக்கலாம் என்கிறான். இதிலிருந்து உங்களுக்கு என்ன விளங்குகிறது சகோதரர்களே? அல்லாஹ்வின் மீது நீங்கள் தவக்கல் வைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் மார்க்கத்தின் அடிப்படையாக வைத்திருந்தாலும் அந்த அடிப்படைக்கு அடையாளமாக வைத்திருப்பது உன் உழைப்புகள் இருக்க வேண்டும், உன்னுடைய முயற்சிகள் இருக்க வேண்டும். அப்ப நீங்கள் நன்றாக புரிய வேண்டும், தவக்குல் என்பதற்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது. முதலாவது நிபந்தனை என்ன? உள்ளம் சார்ந்த முறையில் அல்லாஹ்வின் மீது நீங்கள் தவக்கல் வைக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுதல், அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை வைத்தல் என்பது மார்க்கத்தின் அனைத்து அம்சங்களோடும் தொடர்பு பெறுகிறது. நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறீர்கள், என்ன எண்ணத்தில் என்ன அர்த்தத்தில் கையேந்துகிறீர்கள்? நான் அல்லாஹ் மீது முழுமையாக பொறுப்பு சாட்டித்தான் இதோ என்னுடைய தேவைகளை எல்லாம் வேண்டுதல்களாக அல்லாஹ்விடத்திலே நான் ஒப்படைக்கிறேன், நிச்சயம் அல்லாஹ் எனக்கு தருவான். தொழுகிறீர்கள், என்ன அர்த்தத்திலே தொழுகிறீர்கள்? இதோ உலகத்தில் எத்தனையோ மக்கள் படைத்தவனை பற்றி நினைக்காமல், படைத்தவனுக்கு செய்ய வேண்டிய எதை பற்றி யோசிக்காமல் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் அதிகாலை எழு, ஆண்டவனை தொழு என்கிற வார்த்தையின் பிரகாரம் குளிரை பற்றி யோசிக்காமல், சுகமான உறக்கத்தை பற்றி யோசிக்காமல், இந்த காலை நேரத்தில் இந்த ரம்மியமான சூழலில் உறக்கத்தின் உச்சியில் இருக்கும் போது அந்த போர்வைகளை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு எழுந்து போய் நம்முடைய கடமையை நிறைவேற்றுகிறோம் என்றால் எந்த எண்ணத்திலே நிறைவேற்றுகிறோம்? எப்படியும் இந்த வணக்க வழிபாடுகளை எல்லாம் வீணாக்க மாட்டான். எப்படியும் இந்த வணக்கத்திற்குரிய பரிசு எல்லாம் நமக்கு தராமல் விட மாட்டான். எப்படியும் இந்த வணக்க வழிபாட்டிற்குரிய அந்த கூலிகளை அல்லாஹ் கட்டாயம் நமக்கு ஈருலகத்திலும் வழங்குவான். குறிப்பாக மறுமையில் சக்கர் என்கிற நரகத்திலிருந்து நம்மை பாதுகாப்பான். குறிப்பாக பாபு ஸலா, தொழுகையின் வாசல் வழியாக நம்மை சொர்க்கத்திலே அல்லாஹ் நுழைவிப்பான் என்று நம்பிக்கையின் தான் நம்முடைய தொழுகைகளை நாம் நிறைவேற்றுகிறோம். இப்படி நீங்கள் யோசித்து பார்த்தால் மனிதனுக்கும் மார்க்கத்திற்கும் என்னென்ன தொடர்புகள், என்னென்ன சம்பந்தங்கள் இருக்கிறதோ அந்த எல்லா இடத்திலும் உள்நுழைகிற ஒரு இடமாகத்தான் இந்த தவக்குல் இருக்கிறது. தான தர்மங்கள் செய்கிறீர்கள், என்ன அர்த்தத்திலே செய்கிறீர்கள்? இன்றைக்கு நாம் கொடுக்கிற இந்த தர்மத்தை எல்லாம் அங்கீகரிக்கிற போது 1 10 ஆக்கி, 10 70 ஆக்கி, 70 700 ஆக்கி, கணக்கு கொள்ள முடியாத அளவில், கற்பனை செய்ய முடியாத அளவில் இதற்குண்டான பரிசை, இதற்குண்டான பதிலை வல்ல ரஹ்மான் எனக்கு வாரி வாரி வழங்குவான் என்கிற அர்த்தத்தில் தானே தான தர்மங்களை கூட செய்கிறோம். ஹஜ், உம்ரா போன்ற மிக சிரமமான கிரியைகளாக இருக்கட்டும், கடமைகளாக இருக்கட்டும், அவைகளை இன்முகத்தோடு நாம் செய்வதற்கு பின்னால் இருக்கிற காரணங்கள் என்ன? பொழுதுபோக்குகளும் இன்ன பிற அம்சங்களும் உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிற இந்த கால சூழ்நிலையில், கொட்டி கிடக்கிற இந்த கால சூழ்நிலையில் இல்லை. பொழுதாக இருந்தாலும் போக்காக இருந்தாலும் அதற்கென்று வரம்புகள் இருக்கிறது, அதற்கென்று நிபந்தனைகள் இருக்கிறது. நம்முடைய காசு பணத்தை நாம் வீண்விரயம் செய்யக்கூடாது, மார்க்கம் தடை செய்திருக்கிற காரியங்களை நோக்கி போகக்கூடாது, இச்சைகளுக்கு நாம் பச்சை நிறம் காட்டிவிடக் கூடாது, ஒரு காலம் அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுமதித்து விடக் கூடாது என்கிற அந்த சுய கட்டுப்பாடு எதற்காக? அல்லாஹ்வின் தூதர் சொன்னதை போல, யார் அல்லாஹ்வுக்காக ஒன்றை இந்த உலகத்திலே விடுவானோ அதற்குரிய பயனை அல்லாஹ் பன்மடங்காக அவனுக்கு தருவான். எல்லாமே சகோதரர்களே தவக்குல் என்கிற விஷயத்தில் தான் அமைந்திருக்கிறது. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கும் போது நிறைய பிரார்த்தனைகளின் வாசகங்கள் இப்படி வருகிறது. வ அலைக தவக்கல்து, யா அல்லாஹ் உன் மீதே நான் தவக்கல் வைக்கிறேன். வ இலைக அனபுது, யா அல்லாஹ் உன்னை நோக்கியே நான் மீண்டு வருகிறேன். இந்த உலகத்தில் உன்னை மறக்கடிக்க செய்ய, உன்னுடைய நினைப்பை விட்டு என்னை திசை திருப்ப எவ்வளவோ விஷயங்கள் என்னை சுற்றி ஏராளமாக தாராளமாக இருந்தாலும் யா அல்லாஹ் அதை நோக்கி எல்லாம் நான் போய் விடாமல், அவைகளை நான் கை கொள்ளாமல், அதிலே போய் நான் விழுந்து விடாமல், அதிலே போய் நான் மூழ்கி விடாமல், எனக்கு போதை ஏத்துகிற ஒரு வஸ்தாக அவைகளை நான் பயன்படுத்திக் கொள்ளாமல், யா அல்லாஹ் உன்னை நேசிக்கிறேன், உன்னை வணங்குகிறேன், உன்னை நான் சார்ந்திருக்கிறேன். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனைகளின் அர்த்தங்களாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன் இவ்வளவு உயர்வான இடம் இந்த தவக்குலுக்கு என்றால், இந்த தவக்குலினால் பெறக்கூடிய பலன்களை குறித்து அறிஞர் பெருமக்கள் நிறைய நமக்கு பட்டியல் போடுகிறார்கள். முதலாவதாக அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள்? அன்னஹு யபாசுல் அப்த
அலா இல்திஸாமி ஹுதூதில்லாஹி தஆலா, அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைக்கிற அந்த பண்பும் அந்த மாண்பும் நம்முடைய உள்ளத்தில் உறுதியடையும் போதுதான் அல்லாஹ்வுடைய வரம்புகளை ஒருவன் கட்டி காப்பான், அல்லாஹ்வுடைய வரம்புகளுக்குள் ஒருவன் இருப்பான். இல்லை என்றால் அவனுக்கு என்ன நினைப்புகள் வரும்? எப்படியும் வாழ்ந்து போகலாம். எல்லோரும் எப்படியும் வாழ்கிறார்கள், எப்படியும் சம்பாதிக்கிறார்கள், எப்படியும் சொத்து சேர்க்கிறார்கள், அல்லது எப்படியும் அவர்கள் செலவழிக்கிறார்கள், எப்படியும் பொழுதுபோக்கில் ஈடுபடுகிறார்கள். எப்படி அவர்களால் ஈடுபட முடிகிறது என்றால் அவர்கள் வரம்புகளை பேணுவதில்லை, அவர்களுக்கென்று வழிகாட்டுதல்கள் இல்லை, அவர்களுக்கென்று எந்த விதமான எல்லைகளும் போடப்படவில்லை. வானமே எல்லை என்பார்கள் அவர்களுக்கு. ஏன் வானத்தை எல்லை என்று அவர்கள் சொல்வதற்குரிய அர்த்தம் என்னவென்றால் அவர்களுக்கு எல்லைகள் எதுவுமே இல்லை என்ற அர்த்தம். ஆனால் நமக்கு அப்படி அல்ல. அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்து வாழக்கூடிய ஒருவன் கஷ்டங்களை அனுபவித்துக் கொள்வான், சிரமங்களை ஏற்றுக்கொள்வான். எதுவாகினும் இந்த வழிக்குள் தான் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு உறுதிப்பாடு அவருடைய உள்ளத்திலே வந்துவிடும். இரண்டாவது என்ன? அறிஞர்கள் சொல்கிறார்கள், தமனீனத்துன் நஃப்ஸி வர்தியாஹுல் கல்ப். யார் ஒருவர் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்க வேண்டிய முறைப்படி தவக்குல் வைத்து வாழ்வாரோ அவருடைய நஃப்ஸ், அவருடைய மனது, அவருடைய உள்ளம் எப்படி இருக்கும்? அல்லாஹு அக்பர், நிம்மதியாக இருக்கும். மனக்குழப்பங்கள் அவருக்கு அதிகம் வராது. அதிகமான விஷயங்கள் யோசித்து 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 அவருடைய சிந்தனைகள் செயல் இழக்காது. இன்றைக்கு எப்படித்தானே சிலரை நீங்கள் பார்க்கலாம், எதையோ யோசித்துக் கொண்டே இருப்பார்கள். அந்த யோசனை அவருடைய சிந்தனை விட்டு ஓய்வெடுக்கவே செய்யாது. எங்கே போய் நின்றாலும், எங்கே போய் பேசினாலும், எங்கே போய் இருந்தாலும், எங்கே போய் அமர்ந்தாலும், எங்கே போய் உறங்கினாலும் அந்த சிந்தனைகள் அவர்களை என்ன செய்யும்? ஒரு விதமான இடையூறுகளை அவர்களுக்கு அளித்துக் கொண்டே இருக்கும். எதிலும் அவர்களால் திருப்தியை பெறவே முடியாது. அவரை விட பல்லாயிரக்கணக்கான மக்களை கம்பேர் செய்கிற போது, ஒப்புமைப்படுத்தி வாடுகிற போது, எல்லோரையும் விட இவர் நல்ல நிலையில் இருந்தாலும் இவருக்கு ஏன் ஒரு நிம்மதியான ஒரு எண்ணமும் ஒரு நிம்மதியான திருப்தியும் வராமல் இருக்கிறது என்றால் அல்லாஹ்வின் மீது வைக்க வேண்டிய தவக்குலில் அவருக்கு உறுதியான நம்பிக்கை இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் மீது நாம் வைக்கிற தவக்குலை குறித்து சொல்லுகிற போது, லவ் குன்தும் தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி லதுர்ஸகூன கமா யுர்ஸகு தைர் அப்படிங்கறாங்க. யகுது ஹிமாஸன் வ யஊது பிதானன். இதைவிட ஆய்வுபூர்வமாக, இதைவிட அறிவுபூர்வமாக, இதைவிட சிந்தனை பூர்வமாக, இதைவிட இலகுவாக எளிமையாக வாழ்க்கையின் தத்துவத்தை யாராலும் சொல்லிவிட முடியாது. இத்தனைக்கும் அல்லாஹ்வின் தூதர் நபியுல் உம்மி, எழுத படிக்க தெரியாத உம்மி நபியாக இருந்தாலும் அல்லாஹ்வின் பொறுத்திருந்து அவருக்கு அறிவிக்கப்பட்ட வஹியின் வார்ப்பு, வஹியின் வனப்பு, வஹியின் கணப்பொருமானம் எவ்வளவு அழகாக அவரை பேச வைக்கிறது பாருங்கள். இப்படி நீங்கள் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்ட வேண்டிய முறைப்படி பொறுப்பு சாட்டினால் இதிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம் அந்த தவக்குல் என்பதற்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது. அந்த தவக்குல் என்பதற்கு சில என்ன இருக்கிறது? சில கண்டிஷன்ஸ் இருக்கிறது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் மீது நீங்கள் தவக்குல் வைக்க வேண்டிய முறைப்படி தவக்குல் வைத்தால் பறவைக்கு உணவு கிடைப்பதை போல உங்களுக்கு உணவு கிடைக்கும். தகுது ஹிமாசன் வ தஊது பிதானன். அது வயிறு ஒட்டிய நிலையில் காலையில் புறப்பட்டு வருகிறது, வயிறு புடைத்த நிலையில் மாலையில் திரும்பி போகிறது. இப்போது சிலருக்கு ஒரு குதர்க்கமான கேள்வி எழும். அப்படியானால் பறவைகள் எந்த கம்பெனிக்கு போனது? பறவைகள் எங்கே வேலை செய்தார்கள்? பறவைக்கு யார் சம்பளம் கொடுத்தது? அப்ப நம்மளும் அப்படியே இருந்துடலாமா? பிரதர், அந்த பறவையின் தவக்குலை பற்றி அல்லாஹ்வின் தூதர் சொல்லும் போது கூட பாருங்கள், அது கூட்டுக்குள் அப்படியே இருக்கிறது, அதற்கு கிடைக்க வேண்டிய உணவு கூரையை பீத்துக் கொண்டதற்கு கிடைக்கிறது என்று சொன்னார்களா? தவக்குலுக்கு உதாரணமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பறவையை நமக்கு உதாரணமாக காட்டினாலும் தகுது ஹிமாசன், வயிறு ஒட்டிய நிலையில் இருந்தாலும் மானிடா நீ சிந்தித்து பார், அது புறப்பட்டு செல்கிறது, அது கூட்டிற்குள் கிடக்கிறது, கூட்டினுடைய ஓட்டையை அல்லது அந்த கூரையை பீய்த்துக் கொண்டு புரித்துக் கொண்டு அதற்கு கிடைக்க வேண்டிய உணவு கிடைக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லவில்லையே. தகுது ஹிமாசன், வயிறு ஒட்டிய நிலையில் இருந்தாலும் அது அதிகாலை எழுந்து தன்னுடைய இரையை தேடி ஓடுகிறது. ஓடுகிற அதற்கு அல்லாஹ் எந்த விதமான ஏமாற்றையும் தராமல் தஊது பிதானன், வயிறு புடைத்த நிலையில் அது திரும்பி வருகிறது. ஆக நீங்கள் உழைப்பிற்காக செல்ல வேண்டும், பிழைப்பிற்காக செல்ல வேண்டும், களைப்பிற்காக செல்ல வேண்டும், காசு பணம் சம்பாதிப்பதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும். ஆனால் அதையும் தாண்டி அதை தருபவன் அல்லாஹ்தான் என்கிற உறுதியான நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும். அந்த தவக்குலை வைத்துத்தான் சகோதரர்களே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்களுக்கும் மாஷா அல்லாஹ் எல்லா விதமான அருட்கொடைகளை அள்ளி அள்ளி கொடுத்தார். குறிப்பாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றில் ஒவ்வொரு முறை படிக்கிற போதும் கண்களுக்கு கண்ணீரை தரக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது ஒரு கொலை குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கொலை பழி விழுந்து பல்வேறு விதமான துன்பங்கள் துயரங்களுக்கு அவர் ஆளாகி அரச பயங்கரவாதி என்று ஃபிரௌனுடைய சாரார்களும் அவர் அறிவிக்கப்பட்டு
எங்கவரை கண்டாலும் அவரை கொலை செய்துவிட வேண்டும் என்கிற முடிவோடு ஒட்டுமொத்த அரசாங்கமும் தன்னுடைய அரசு இயந்திரத்தோடு அவரை தேடிக்கொண்டிருக்கும் போது எங்கே போக போகிறோம், யாரிடத்திலே அடைக்கலம் தேட போகிறோம், யார் நம்மை ஏற்றுக்கொள்வார், யார் நம்மை பொறுப்பேற்பார் என்கிற எந்த விஷயத்திலும் எந்த உறுதிப்பாடும் இல்லாமல் வசனங்களை படிக்கிற போது அந்த வசனத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் 1000 விளக்கங்களை சார்ந்திருக்கிறது. அவர் என்னவென்றே தெரியாமல் மதியன் வாசலில் தலைவாசலிலே போய் நிற்கிறார். அந்த இடத்தில் அல்லாஹ்விடத்தில் அவர் துஆ கேட்கும் போது எப்படி, ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர், யா அல்லாஹ் எனக்கு நீ எந்த அருளை இறக்கப் போகிறையோ அந்த அருளின் பால் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன். இதற்கு விளக்கங்கள் சொல்லுகிற போது சில அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஒருவருக்கு பசி என்றால் பசியை மாத்திரம் நினைத்து யா அல்லாஹ் எனக்கு உணவு தா என்று கேட்கலாம், தாகம் என்றால் யா அல்லாஹ் எனக்கு தண்ணீரை தா என்று கேட்கலாம், உயிருக்கு மட்டும் தான் பாதிப்பு என்றால் யா அல்லாஹ் எனக்கு அபயத்தை தா என்று கேட்கலாம். ஆனால் பசி, பட்டினி, தாகம், அபயம், அபாயம் என்பன போன்ற எல்லாமே இருக்கிற ஒரு கால சூழ்நிலையில் ஒரு மனிதனுக்கு என்ன தேவை இருக்கிறது என்றே தெரியாத ஒரு நிர்கதியான நிராயுதபாணியான ஒரு சூழலில் போய் அங்கே நிற்கிறார். அவருக்காக குரல் கொடுப்பதற்கு அங்கே யாரும் இல்லை. அங்கிருக்கிற எவரையும் இவருக்கு தெரியாது, இவருக்கும் அங்கிருக்கிற எவரையும் தெரியாது. ஒரே ஒரு பிரார்த்தனை தான், ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். அல்லாஹ்வின் மீது அவர் வைத்த தவக்குல். அதற்கு அல்லாஹ் கொடுத்த பரிசை பாருங்கள் சகோதரர்களே. அங்கே அவர் வாழ்வது வாழ்க்கையை தேடிதான் போனார். ஆனால் அவருக்கு மாஷா அல்லாஹ் அங்கே வாழ்க்கை துணையையே கொடுத்தான். உயிருக்கு பயந்து அல்லது உயிருக்கு அபயத்தை பெறுவதற்கு வாழ்வதற்காக போகிறவருக்கு அங்கே வாழ்க்கை துணையே கிடைக்கிறது. அந்த மதியன் பிரதேசத்தின் முக்கியமான ஒரு நபராக அவர் மாறுகிறார். அங்கிருந்துதான் ஒற்றை ஆளாக போனவர் திரும்பி வருகிற போது குடும்பத்தோடு மீண்டும் அவர் என்ன செய்கிறார், களம் காண வருகிறார். இதே ஃபிரௌனோடு பிரச்சனைகள் உச்சகட்டத்திலே இருக்கும் போது ஃபிரௌனுடைய முடிவு கடைசி கட்டம், நைல் நதியிலே அவன் மூழ்கி சாக போகிற தருவாய்க்கு கொஞ்சம் முன்னால், அப்போதும் கூட பாருங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது வைத்த தவக்கலில் கொஞ்சம் கூட அவருக்கு மாற்றமே வராமல், பயமே வராமல், சந்தேகமே வராமல் தைரியமாக போகிறார். பின்னால் இருப்பவர்கள் எல்லாம் மூசா இன்னால முதரகூன், நாம் அகப்பட்டு விடுவோம் அப்படிங்கிறாங்க. அந்த இன்னா ல முதரகூன், உண்மையில் அதை நீங்கள் அரபு இலக்கணம் படிக்கிற போதுதான் அதனுடைய ஆழ்ந்த கருத்துக்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அரபு மொழியில் ஹுரூஃபு தஅக்கீத் என்பார்கள். சாதாரணமாக நாம் சொல்லுகிற ஒரு வார்த்தைக்கும் உறுதிப்படுத்தி சொல்லுகிற வார்த்தைக்கும் இடையே இமாலய வித்தியாசம் இருக்கிறது. இப்படி உறுதிப்படுத்துவதற்காக சில வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அதற்கென்று சில பிரத்யேக வாக்கிய மரபுகள் இருக்கிறது. அதில் சுமார் இன்னா ல என்று 20 விதமான வார்த்தைகளை சொல்லி அவரை பயமுறுத்துகிறார்கள். அவ்வளவுதான். சில பேர் சொல்லுவானா இல்லையா, ஈர பேனாக்கி பேனை பெருச்சாலி ஆக்குற மாதிரி நாளைக்கு வர பிரச்சனையை இன்னைக்கே எழுத்து போடுற மாதிரி, அவ்வளவுதான் அப்படின்பா. எல்லோரும் இப்படி அச்சமுறுத்தும் போது ஒரே ஒரு வார்த்தையை தான் மூசா நபி சொன்னார், கல்லா இன்ன மஇ ரப்பி சயஹ்தீன், அவ்வாறு அல்ல, என்னோடு என் இறைவன் இருக்கிறான், அவன் என்னை பார்த்துக் கொள்வான் என்றார். நடந்தது. அந்த தவக்குலுடைய வார்த்தையின் வீரியம் எந்த அளவிற்கு இருந்தது என்றால், மூசா நபி அந்த கடலுக்குள் அல்லது நதிக்குள் நடந்து போகிறார். அவருடைய உறுதியான உள்ளத்தை பார்த்து பின்னால் அஞ்சி வந்தவர்கள், பயந்தவர்கள், சந்தேகத்தை கிளப்பியவர்கள் அவர்களும் ஆஹா மூசா நபி உறுதியாக போகிற போது நமக்கு உண்டாகாது என்று நடந்து போகிறார்கள். இன்னொன்றை இங்கே நீங்கள் அவதானிக்க வேண்டும். மூசா நபியின் தவக்குல் என்கிற அந்த விஷயத்தில் இருந்த வீரியம் எவ்வளவு பெரிய காரியத்தை சாதித்தது என்றால், காலம் முழுவதும் அல்லாஹ்வை மறுத்து, காலம் முழுவதும் மூசா நபியை மறுத்து, காலம் முழுவதும் நான் தான் உங்களுக்குரிய மிகப்பெரிய இறைவன் என்று சொல்லி தனது மந்திரி சபையிலே இருந்த ஒருவனை, ஹாமானே இதோ என்ன செய்ய, இந்த கோட்டையின் மீது ஒரு ஏணியை எடுத்து வை, நான் ஏறி நின்று பார்க்கிறேன். இந்த மூசா சொல்லுகிற அல்லாஹ் எங்காவது இருக்கிறானா என்று எகத்தாலும் ஏகடியும் பேசியவன் அவன் கூட மூசாவுடைய அந்த தவக்குலை பார்த்து, சகோதரர்களே அவரை ஒன்றும் செய்யாத இந்த கடல் என்னையும் ஒன்றும் செய்யாது என்று உள்ளே தான் போனான். அவன் ரிட்டன் போல. அறிஞர்கள் சும்மா இப்னு கஸீர், இமாம் தபரி போன்றவர்கள் இதை குறிப்பிட்டு எழுதுகிற போது சகோதரர்களே அது ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி. அந்த தவக்குல் என்பது எவ்வளவு பெரிய காரியத்தையும் வீரியத்தையும் எங்கே உண்டு பண்ணுகிறது என்றால், அதுகாலம் வரை சந்தேக கண் கொண்டு மூசா நபியோடு வந்தவர்கள் அவர்களுக்கும் அந்த தவக்குல் உறுதியை தந்து விடுகிறது. அதுகாலம் வரை மூசா நபியும் அவர்களை சார்ந்தவர்களையும் எதிர்ப்பதை தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்று எதிர்த்துக் கொண்டிருந்த ஃபிரௌனும், சரி அவன் போனால் கூட பரவாயில்லை, படையை தலைமை தாங்குகிற ஒருவன், அவனுக்கு பின்னால் வருகிற எதிரிகளும் சேர்ந்து அவருக்கு கிடைத்த வழி நமக்கும் கிடைக்காதா என்றவர்கள் உள்ளே போக, அந்த வழி அவருக்காக விரிக்கப்படுகிறது, அவருக்காக வழி விசாலமாக்கப்படுகிறது. அவர்கள் உள்ளே போக போக அப்படியே அந்த வழி பின்னாடி என்ன செய்யப்படுது, அது க்ளோஸ் ஆகி உள்ளே போன ஃபிரௌனும் அவனை சார்ந்தவர்களும் அங்கே இறந்து போகிறார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது.
எவ்வளவு பெரிய உச்சக்கட்ட தவக்குல். சரி, இப்படி செய்த அல்லாஹ், இவ்வளவு பெரிய உதவியை செய்த அல்லாஹ் ஏன் மூசா நபியை பட்டினியோடு சுற்ற விட்டிருக்க வேண்டும்? ஏன் மூசா நபியை தாகத்தோடு சுற்ற விட்டிருக்க வேண்டும்? ஏன் மூசா நபியை அபயம் தேடி அபாயமான கட்டத்திலே வாழ வைத்திருக்க வேண்டும்? ஏன் உயிர் பயத்தை மூசா நபிக்கு காட்டி ஊரை விட்டு ஓட வைத்திருக்க வேண்டும்? இதைத்தான் நீங்கள் சிந்திக்க வேண்டும். அப்ப எப்படியும் சகோதரர்களே இறுதி வெற்றி நமக்கு கிடைக்கும். ஆனால் அந்த வெற்றியின் படிகட்டுகள் கொஞ்சம் சிரமமானதாகத்தான் இருக்கும். அதை ஏறுவதற்குண்டான ஒரு கட்டமைப்பை, ஒரு எதிர்ப்பு சக்தியை நாம் நமக்குள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் நினைக்கிறீர்களா இந்த வாழ்க்கையின் எதிர்ப்புகளை சம்பாதிப்பது அல்லது வாழ்க்கையின் சவால்களை சந்திப்பது நாம் மட்டும்தான் என்று? அல்லாஹ்வை மறுப்பவர்கள் இந்த சவால்களை சந்திப்பதில்லையா? அவர்கள் வாழ்க்கையில் சிரமப்படாமலேயே உயர்ந்து விட்டார்களா? இன்றைக்கு முஸ்லிம் அல்லாதவர்கள், இஸ்லாமை பின்பற்றாத எத்தனையோ பேர் நம்முடைய சமகாலத்தில் உல்லாசமாக ஊர் சுற்றிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா அவர்களெல்லாம் அப்படியே இந்த வசதி வாய்ப்போடு வானத்திலிருந்து இறங்கி விட்டார்கள் என்று? அவர்களும் கஷ்டத்தை அனுபவிக்கிறார். அப்ப அவனே கஷ்டத்தை அனுபவிக்கும் போது இத்தனைக்கும் அவனுக்கு மறுமை இல்லை, மார்க்கம் இல்லை, பாவ மன்னிப்பு இல்லை. இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை அவன் ஏற்றுக்கொள்கிறவரை ரஹ்மா, அல்லாஹ்வுடைய அருள் என்கிற அந்த அருளின் வாசலின் கதவுகள் எதுவுமே அவனுக்கு திறக்கப்பட போவதில்லை. அப்படி இருக்கிற அவனே வாழ்க்கையின் சவால்களை சந்திக்கிறான், கஷ்ட நஷ்டங்களை எதிர்கொள்கிறான், வாழ்க்கையில் ஏற்படுகிற இன்னல்களை, இடர்பாடுகளை சந்திக்கிறான். ஆனால் உங்களுக்கு மார்க்கம் இருக்கிறது, மறுமை இருக்கிறது. எந்த மன உளைச்சல் உங்களுக்கு வந்தாலும் சுமார் 3-4 மணி நேரத்திற்கு ஒரு முறையாவது அதை மறக்கடிக்கிற விதத்தில் 5 கால தொழுகை இருக்கிறது. இப்ப எப்படியாப்பட்ட மன உறுதியோடும் எப்படியாப்பட்ட ஒரு ஈமானிய வீரியத்தோடும் நாம் வாழ வேண்டும். 14 அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கிற இந்த தன்மை என்பது உள்ளத்திற்கு நமக்கு நிம்மதியை தருகிறது. வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்வதற்குண்டான எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்துகிறது. அடுத்து மூன்றாவதாக அறிஞர்கள் சொல்கிற போது ما يحصل من كفاية الله عز وجل للمتوكل عليه في أموره كلها. வாழ்க்கையின் சவால்கள் அனைத்தையும் இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்கிறான் அல்லது கஷ்டத்தோடு அதை சந்திக்கிறான். அதே நேரத்தில் அல்லாஹ்வின் மீது அவனுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது எனும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் காரியங்கள் அனைத்திற்கும் அவன் போதுமானவனாக மாறிவிடுகிறான். யாருக்குரிய பிரச்சனைக்கு அல்லாஹ் போதுமானவனாக மாறுகிறானோ அப்போதுதான் சகோதரர் இந்த பிரச்சனைகள் தீரும். எனக்கு இவர் நண்பர் என்பதனால் என்னுடைய எத்தனை பிரச்சனைகளுக்கு அவர் கை கொடுக்க முடியும்? எனக்கு இவர் சகோதரர் என்பதனால் என்னுடைய எத்தனை பிரச்சனைக்கு அவர் தோள் கொடுக்க முடியும்? ஒருவரை ஒருவர் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறோம் என்றால் சமயத்திலே கை கொடுப்போம், கோல் கொடுப்போம், தோள் கொடுப்போம், ரைட். ஆனால் அவைகள் நிற்குமா, நிலைக்குமா, நிரந்தரமாக இருக்குமா? உங்கள் வாழ்க்கையின் எல்லா நேர பசிகளை அது போக்குமா? உங்கள் வாழ்க்கையின் தாகங்கள் அனைத்தையும் அது தீர்க்குமா? ஓரளவுக்கு தான். ஆனால் அல்லாஹ் நமக்கு கிஃபாயா. கிஃபாயா என்றால் அல்லாஹ் அவனுடைய அருள் எனக்கு போதுமானது என்கிற அந்த ஒரு நிலைமைக்கு நான் வந்துவிட்டால் என்னுடைய பிரச்சனைகளுக்கு அது ஒரு நிரந்தரமான தீர்வு. நான் எந்த அருட்கொடைகளுக்காக அன்றாடம் ஏங்கி தவிக்கிறேனோ அந்த அருட்கொடைகள் எல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு நிலையாக கிடைக்கிறது. அந்த அருட்கொடைகள் எனக்கு ஒரு நிம்மதியை ஏற்படுத்துகிறது. அப்ப அதனால் தான் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிற போது வமை யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹ், யார் அல்லாஹ்வின் மீது உறுதியான தவக்குலை வைக்கிறாரோ ஃபஹுவ ஹஸ்புஹ், அல்லாஹ் அவருக்கு போதுமானவனாக மாறிவிடுகிறான். அல்லாஹ் அவருடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் போதுமானவனாக மாறிவிடுகிறான். அப்படினும் போது தங்குதடை இல்லாமல் அவனுடைய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளும் அவனுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. அவன் எதிர்கொள்கிற, அவன் சந்திக்கிற சவால்களுடைய சங்கடங்களை அது நீக்கி விடுகிறது. அடுத்து என்ன? தவக்குல் என்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிற இன்னொரு ஒரு சிறப்பு என்ன? குர்ஆனுடைய வசனத்தின் கருத்தின்படி அத்தவக்குலு மின் அக்வல் அஸ்பாபி ஃபி ஜல்பில் மனாஃபி' வ தஃபில் மதார், நன்மைகளை வருவிப்பதிலும் அல்லது தருவிப்பதிலும் தீமைகளை தடுப்பதிலும் இந்த தவக்குல் என்பதற்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. என் அன்பார்ந்தவர்களே, இந்த தவக்குலை அறிஞர்கள் சிலர் மருந்துக்கு ஒப்பாக சொல்லுவார்கள். இப்ப உலகத்தில் நாம் சில நோய்களுக்கு அல்லது சில பலகீனங்களுக்கு மருந்துகள் எடுக்கிறோம். இந்த மருந்துகள் பொதுவாக தரமான மருந்துகளாக இருந்தால் 2 விதமான நன்மைகளை நமக்கு தரும். முதலாவது நன்மை என்ன? எந்த பிரச்சனையை நான் எதிர்கொள்கிறேனோ அந்த பிரச்சனைக்கு அது எனக்கு தீர்வாக இருக்கிறது. இது ரைட், அக்செப்டபிள். இன்னொரு நன்மை அதில் இருக்கும். அது சரியான தரமான முறையான மருந்தாக இருந்தால் இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு எதிர்காலத்திலே வருமோ அதையும் அது தடுக்க வல்லதாக இருக்கும். அதுபோலதான் எந்த விஷயம் உங்களுடைய உள்ளத்தில் அங்குமிங்கும் ஓடாமல் ஒரே இடத்திலே உட்கார்ந்து கொண்டு உங்களுக்கு கடுமையான உளைச்சல்களையும் கடுமையான சிரமங்களையும்
அல்லது உங்களை தூங்க விடாமல் அது சுரண்டி கொண்டே இருக்கிறதோ, தவக்குல் என்பதை நீங்கள் முறையாக வைக்கிற போது அந்த பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு தீர்வுகள் கிடைத்து விடுகிறது, நீங்கள் எண்ணாத நன்மைகளும் உங்களுக்கு கிடைத்து விடுகிறது. உதாரணமாக மூசா நபியின் வரலாற்றுக்கே வாருங்களேன். பயத்தோட வர்றாரு, அச்சத்தோட வர்றாரு, உயிருக்கு பயந்து ஓடி வருகிறார். அந்த இடத்திலே போய் அந்த நேரத்தினுடைய பிரச்சனைகளுக்காகத்தான் அவர் அங்கே போனார். ஆனால் அல்லாஹ்வின் மீது அவர் வைத்திருந்த உறுதியான தவக்குல் எந்த அளவிற்கு அவருக்கு நன்மைகளை ஏற்படுத்தியது என்றால், எந்த பாதிப்பை அவர் பயந்து வந்தாரோ அல்லது எந்த தீமைகளை அவர் கண்டு நடுங்கினாரோ அந்த தீமைகள் அவரை விட்டு அகற்றப்படக்கூடிய அதே வேளையில் அவர் வாழ்க்கைக்கு உண்டான நன்மைகளும் அவரை தேடி வந்தது. உதாரணமாக, நான் ஒரு நிறுவனத்திலே பணிபுரிகிறேன். அந்த நிறுவனத்தில் எனக்கு சொல்லனா துயரங்கள், மிகப்பெரிய பிரச்சனைகள், எப்படியாவது இவனிடமிருந்து தப்பித்தால் போதும் என்கிற நிலைமையிலே நான் இருக்கிறேன். அதை பார்த்து மட்டும் தான் யோசிப்பேன். ஆனால் அல்லாஹ்வின் மீது நான் உறுதியான தவக்குல் வைக்கிற போது எனக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய பரிசும் பதிலும் எப்படி இருக்கும் என்றால், இந்த வீணாய் போன நிறுவனத்திலிருந்து நான் தப்பிக்கிற அதே வேளையில் ஒரு அழகான நிறுவனத்திலே போய் நான் வேலைக்கு சேர்கிறேன். சிரமங்களையும் கஷ்டங்களிலிருந்து நான் வெளிவரக்கூடிய அதே வேளையில் சிரமமில்லாத கஷ்டமில்லாத ஒரு இடத்திலே போய் நான் அமர்கிறேன். இதுதான் இது தீமையை தடுப்பது, நன்மையை தருவிப்பது. நிறைய பேருக்கு இதற்கு அர்த்தம் தெரிவதில்லை. தவக்குல் என்பது எவ்வளவு பெரிய ஆழமான நன்மைகளை மாற்ற வல்லுகிற ஒரு மாமருந்து என்றால் அது தஃபஉ தரர், தீமையை தடுக்கும், வ ஜல்பு நஃப, நன்மைகளை அது கொண்டு வரும். அதைத்தான் அல்லாஹ் நமக்கு சொல்லுகிற போது எப்படி ஃபன்கலபு பிநிஅமத்தி மினல்லாஹி வ ஃபத்லின் லம் யம்சஸுஹும் சூ, ஒரு போர்க்களத்திலே வெற்றி வாகை சூடி முஸ்லிம்கள் திரும்பியதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விவரிக்கிற போது எப்படி சொல்லுகிறான் என்றால், அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களாக அனுபவித்தவர்களாக திரும்பி போனார்கள், அவர்களை எந்த தீங்கும் தீண்டவில்லை. நன்றாக கவனியுங்கள். போர்க்களத்திற்கு வருபவன் எப்படியாப்பட்ட மனநிலையில் வருவான்? போர்க்களம் என்ன பூஞ்சோலையா ஓய்வெடுத்து படுத்துறங்குவதற்கு? போர்க்களம் என்ன சுற்றி பார்க்கிற இடமா உல்லாசமாக சுற்றி திரிவதற்கு? போர்க்களம் என்ன உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு மனதிற்கு மகிழ்வான ஒரு இடமா, நெகிழ்வான இடமா? கரணம் தப்பினால் மரணம் என்பதை போல் மரணத்தை நோக்கியும் மிகப்பெரிய பாதிப்புகளை நோக்கியும் போக வல்ல ஒரு இடம். ஆனால் அந்த போரிலே பெற்ற வெற்றியை குறித்து அல்லாஹ் சொல்லுகிற போது ஃபன்கலபு பிநிஅமத்தி மினல்லாஹ், முதலாவது இந்த போரில் எதை மையமாக அவர்கள் எதிர்பார்த்து வந்தார்களோ அந்த வெற்றி அவர்கள் பெற்று திரும்பி போனார்கள். அதே வேளையில் வலம் யம்சஸுஹும் சூ, அவர்களை எந்த தீங்கும் தீண்டி விடவில்லை என்கிறான். இதுதான் தவக்குலுடைய சக்தி சகோதரர்களே. அல்லாஹ்வின் மீது உறுதியான முழுமையான நம்பிக்கையை நாம் வைக்கிற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எந்த தீங்கை கண்டு நாம் அஞ்சுகிறோமோ அல்லது எந்த தீங்கு நம்மை தூங்க விடாமல் நம்மை படாய்படுத்திக் கொண்டிருக்கிறதோ அதிலிருந்து நம்மை வெளியேற்ற வைக்கிற அதே வேளையிலே எதிர்பார்க்காத நன்மைகளை நமக்கு அது தந்து விடுகிறது. அதுவும் தவக்குலுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால்தான் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் இந்த வசனங்களுக்கெல்லாம் விளக்கத்தை எழுதுகிற போது சொல்லுகிறார்கள் எப்படி, அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தவக்குலை அவர்களுடைய கஷ்டங்களில் இருந்து அவர்கள் மீண்டு வருவதற்குண்டான ஒரு சபபாக, ஒரு காரணமாக அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபன்கலபு, திரும்பவும் அரபு இலக்கணத்தை பற்றி பேச வேண்டிய ஒரு இடம், தயவு செய்து கொஞ்சம் நீங்கள் நன்றாக கவனித்தால் தான் உங்களுக்கு இது புரியும். அந்த போர்க்களத்தில் அவர்கள் கலந்து கொண்டு சரியா திரும்பி போனார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லும்போது ஃபன்கலபு, சாதாரணமாக அரபு மொழியில் இதை எழுதும் போது வன்கலபு என்றுதான் போடுவார்கள். வன்கலபு என்றால் என்ன? வந்தார்கள் சென்றார்கள். இதுதான் வன்கலபு, வந்தார்கள் சென்றார்கள். ஆனால் வந்ததை பற்றி சொல்லிவிட்டு ஃபன்கலபு என்று ஃபாவை போடுகிற போது அதற்கு அரபு இலக்கணம் ரபில் ஃபா உஸ்ஸபபியா, ஒரு காரணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்கிறான். அப்போ வந்த நீங்கள் தவக்குலோடு வந்த காரணத்தினால் வந்தீர்கள், சென்றீர்கள் என்றில்லாமல் வந்தீர்கள், வென்றீர்கள் என்கிற கருத்து எங்கே இருக்கிறது. இப்படி வந்தோம் சென்றோம் என்பதல்ல, வந்தோம் வென்றோம் என்பதுதான் நமக்கு நன்மை. அப்போ அந்த வெற்றியை, அந்த அருட்கொடைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவதற்கு இந்த தவக்குல் என்பதை ஒரு காரணமாக வைத்திருக்கிறான். இப்படி இந்த தவக்குலுடைய நன்மைகள் நிறைய இருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் நம்ம இந்த வகுப்பில் என்ன பார்த்திருக்கிறோம்? 4 நன்மைகளை பார்த்திருக்கிறோம். இன்னும் அதிகபட்சமான இருக்கக்கூடிய இந்த நன்மைகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து நான் பேசும்போது பார்க்கலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வின் மீது முழுமையாக முறைப்படி தவக்குல் வைக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் அனைவரையும் மாற்ற வேண்டும். அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய உறுதியான ஈமான நம்பிக்கையும் நாளுக்கு நாள் அதிகப்படுகிற நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை மாற்ற வேண்டும். எதையெல்லாம் கற்றோமோ, பெற்றோமோ, அறிந்தோமோ, அடைந்தோமோ, கேட்டோமோ, பேசினோமோ அவைகளை எல்லாம் செயல்படுத்தக்கூடிய உறுதியான ஈமானை இறுதி வரைக்கும் வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தரலட்டும் என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.